ஒரு அச்சரம் போட்டு வச்சுருக்கீங்களா? முருகன் போட்டா இருக்கா வீட்டில்? முத்தாரம்மன் போட்டா இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே ஒரு அச்சாரம் கிடக்கு. புரியுதா? யாரால் போடப்பட்டது என்பதை பின்னால் விளக்குவோம். கால் வந்துட்டு வாங்க. கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு 1.5 வருஷமாக தடைகளும் பிரச்சனையும் நடக்கும். நிறைய பணங்கள் இழப்பும் கடன்களும் பட்டிருப்பேன். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி தரணும். புரியுதா? அது என்னன்னு பார்த்தேன். துலக்க வேண்டாமா? சரி, அந்த தடையை நீக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். இந்தாப்பா, இந்த கனியை கொண்டு போ. அந்த பணம் வருது, கொஞ்சம் காலதாமதமாகும், வாங்கி தந்துடுறேன். இடம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. யாருக்கு உட்கார முடியுமோ அவங்க உட்காருங்க, உட்கார முடியாதவங்க நின்றுக்காங்க. 3.5 ஆண்டு காலங்களாக கிரகங்களால் மனவேதனையும் உடல்நிலை பாதிப்புகளும் நடக்கும். செய்வினை கோளாறுகள் ஏதும் நடந்திருக்கான்னு நான் கேட்டேன். நடந்திருப்பது உண்மை என்பது விளக்கம். அது ஒரு இடத்துக்காக நடந்திருக்கு, மனிதனுக்காக நடக்கவில்லை. அதனால் அந்த இடத்தால் இப்போ பிரச்சனையும் குழப்பமும் நடக்கும். நீங்கள் விலை பேசி விற்கணும்னு சொன்னாலும் அதில் தடை நடக்கும். புரியுதா? அதுக்கு என்ன காரணம் என்றால் அதுக்கு மாந்திரிகம் என்பது ஒரு காரணம். 3 இடத்தின் மீது உங்களுடைய மனதில் நாட்டம். அதில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வில்லங்கல்லாமல் உங்களுக்கு நான் பிடிச்சி வெற்றியாக்கி தந்துடுறேன். நாகர்கோவில் பகுதியில் உள்ள இடத்தை முடிக்கிறதுக்கு ஆவணி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும், வெற்றியாக்கி தரேன். 2 பிள்ளைகளும் மரபு உதறாமல் காப்பாற்றி வரக்கூடிய தைப்பூசத்துக்குள்ளே ஒற்றுமை குறையாமல் வாழ வைக்கிறேன். வேறு என்னப்பா வேணும்? கையில் பணம் வச்சுருக்கேன், அட்வான்ஸை வாங்கிட்டு என்னை வந்து பாரு, ஜெயிச்சிருவேன். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. சாமி அருளுடைய குடும்பம் எது? சாமி அருள் வருமா உங்களுக்கு? என்ன சாமி அருள் வருது? காலில் வந்துட்டு வரலாம். தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. இப்படி நம்புறாரு கூப்பிட்டு தான் மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? கை காலெலாம் உழையுது. அப்பா என்னம்மா வேணும்? கண்ணை முடிக்காம வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போன உடனே பாத்திரங்கள்லாம் உருட்டுறது மாதிரி ஒரு சின்ன சத்தம் இருக்கா? எனக்கு பின்னாலேயே ஒரு கருப்பாக ஒரு நிழல் வர்றது மாதிரி ஒரு பார்வை இருக்கா? இது யாரோ ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் மூலமாக உத்தரவாதமான செய்தி வந்திருக்கா? இவை அனைத்து நடக்கிறத இது உண்மையா பொய்யா அப்படின்னு கருப்பசாமிகிட்ட கேட்க வந்தோம்னு சொல்லுறீங்களா? கால் வந்துட்டு வாங்க. இந்த தீய சக்திகளால் நடந்தது உண்மை. அதை மாற்றி உங்களை தெளிவாக நான் வாழ வைக்க ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். இப்போதைக்கு படுத்திருக்கும் பொழுது யாரோ இவளை தூக்கிட்டு போகிறது மாதிரியே, அப்படியே அந்தரத்தில் போகிற மாதிரியே தெரியும். புரியுதா? தெரியுதா இல்லையா? நிறைய இடங்களாக காட்சி கொடுக்கும். அதெல்லாம் ஒரு ஆவியினுடைய ஏவல். அவைகளை மாற்றி உங்களை செம்மையாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருங்க பார்ப்போம். கருப்பசாமிக்கு நில்.
இந்த கனியை கொண்டு விளக்கு பக்கத்தில் வச்சு காப்பா. இனிமேல் அந்த சக்தி அந்த வீட்டுக்குள்ளே வராது. அந்த வேலை விஷயமாக 3 முறை என்னை பார்க்கவா, வேலையை வாங்கி தந்துட்டேன். அது பின்னால் பேசுவோம். மரகாத்தலை நெஞ்சுக்குள்ளே ஒரு வலி. 2 கால் வந்துட்டு வரலாம். உடச்சி சொல்ல வேண்டாம் கருப்புசாமி, நைஸாக சொல்லுங்கன்னு உள்ளம் சொல்லுது. ஏய், உண்மை தானே? ஓப்பனாக சொல்லிட வேண்டாம், மறைச்சி சொன்னால் போதும். உன் பையனுடைய கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லைப்பா. ஆறு மாத காலங்களுக்கு உறவினர்கள் வீட்டிலேயோ அல்லது தனக்கு வேண்டிய வீட்டிலேயோ கரெக்டாக 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. புரியுதா? அப்படி இல்லை அப்படி என்று நடந்தால் அது நிச்சயம் உனக்கு ஒரு விபத்தையோ அல்லது சிறைச்சாலைகளை போய் இருக்கணுங்கிற நிலைமைகளையோ உருவாக்கும் என்பது நேரமும் விதியும். இப்போ ஏற்கனவே வழக்கில் மாட்டி இருக்கான். அதுலேருந்து இப்போ மீட்டி தாரேன். அவனுடைய நட்பை பிரித்து அவனை நல்லவனாக வாழ வச்சு தாரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வரலாம், பக்கத்தில் வாங்க. வெட்டியாகி தாரப்பா. இந்த மகனே நல்லாரு. உன் வீட்டுக்குள்ளே ஒரு தாய் வாரா, அவளை கையெடுத்துக்கா, நல்லா கும்பிட்டுக்கா, இருக்கங்குடிக்கு ஒரு வேண்டுதலை போட்டுக்கா, அசத்துவோம் போ. கர்மசாமிக்கு ஓசூர் எல்லை, ஓசூர். பிள்ளையை பெத்தா கண்ணீர், தென்னை வளர்த்தா இளநீர். காலம் சொல்லலாம். பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா. உட்காரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விருப்பமில்லாத ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, விரும்பிய படிப்பு தான். ஐஏஎஸ் கேடட்டர் வரக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இந்த 4ல் ஒரு பதவியை உன் பிள்ளைக்கு வாங்கி தரேன். அதுக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. வணங்க வேண்டியதில் முருகனையும் என்னையும் கும்பிட்டுக்கா, ஜெயிச்சு வந்துடுவேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, உட்காரலாம். ஐஏஎஸ்க்கு ரொம்ப சின்சியர் வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கக்கூடிய அவசரங்களையெல்லாம் நிறுத்தி நிதானமாக உட்காந்தாச்சுன்னா ஐஏஎஸ் கேடட்டர் கிடைச்சாச்சு. அந்த சக்தியை பெறுவதற்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. திருச்செந்தூர் முருகனை ஒரு சந்திப்பு, கருப்பசாமியை ஒரு சந்திப்பு, அதுக்கடுத்து பதவியை வாங்கிட்டு என்கிட்ட அங்கே வரணும். நடந்துச்சு. கொஞ்சம் கண்ணை முடிக்கலாம், தனியை பேசிக்கிடுவோம், தீர்த்து தரேன். சுவாமி சார், என்னடா தம்பி கால் வந்துட்டு வா. பெங்களூர்னு வந்து நின்னிய அப்போல எனக்கு ஓசூருக்கும் பெங்களூருக்கும் வழக்கம் தெரியாதோ? அப்படியா? வாடா தம்பி வா, என்ன வேணும்? இந்த கனி, இந்த விரலை பிடி, கண்ணை மூடு, பார்க்கட்டும். இந்த 4லையும் ஒரு வண்டி ஒன்றை விட்டு போகக்கூடிய நிலைமை தான் இருக்குடா. புரியுதா? இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது. நீ என்ன காலில் வந்துட்டு வாங்க. அண்ணாச்சி, நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா? நீங்கள் கடன் வச்சுருக்கீங்க, உண்மை தானே? பிறகு கூப்பிடுவேன், இருங்க. என்ன மச்சான் ஒன்று சொல்ல மாட்டேன். கர்மசாமிக்கு அங்காளம்மா, எங்கள் செங்காளம்மா. உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். அங்காளம்மன்னு ஒரு தாய் வாரா. இருக்காளா? இருக்காளாடா? இருக்கிறான். அதனால் வீட்டு பக்கத்தில் நாகம் சம்மந்தமான ஒரு இடமும் புற்று சம்மந்தமான இடமும் இருக்குது. இருக்கா? 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பொல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி செய்வனை போன்ற செயல்களை செய்த அடையாளங்களை எடுத்தது உண்டு.
எடுத்தியா? கால் வந்துட்டு வா. என் பிள்ளை நினைக்கான் இவ்வளோ துல்லியமாக சொல்லுதுங்க, என் விஷயத்தை நடந்து தந்துருங்க ஐயா. அதனால் இப்போ 3 தலைமுறைகளுக்கு முன்னால், எத்தனை தலைமுறை? 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு பெண்மகள் ஒருவள் அறகுறையான வாழ்க்கையில் மறைந்து போனாள். அவளுடைய ஆத்மா உங்களுடைய குடும்பத்தின் மூதாதையர் கும்பிடுவதற்கு உண்டு. அதே மாதிரி உன்னுடைய தாத்தா வழியில் உடன் தோன்றியவர்களுடைய பாவ ஜென்மங்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். ஒருவன் பாவம் செஞ்சான், 4 பேர் நல்லதையே செஞ்சான். ஆனால் இப்போ எந்த ஒரு சூழ்நிலைகளும் இல்லாமல் உன்னுடைய மகனுடைய மூளை நரம்பில் ஒரு சில பாதிப்பும் மனவியாதி பாதிப்பும் இருக்குது. இந்த நிலைகளை மாற்றி நல்ல வழியும் பண்ணித்தரணும், தொழிலையும் உருவாக்கி தரணும், அவனுடைய பர்சனல் வாழ்க்கை பாதிக்காமல் காப்பாற்றணும். இவ்வளோதான விஷயம். கால் வந்துட்டு வா. அதே போட்டு வரலாம். கருப்பசாமிக்கு சரி, உன்னுடைய கடன்களை தீர்க்கணும், இந்த பையனை நல்லாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும் உனக்கு? பெரிய பிள்ளையை கொஞ்சம் பார்த்தேன், வைகாசி மாதம் வரை காலம் இப்படி தான் இருக்கும். ஆபத்தெல்லாம் ஆக்கி தரேன், வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். 3 முறை என்னையை பாரு, இந்த பையனை கூட்டு வந்து 3ஆவது முறை நல்லாயிருவான். போயிட்டு வா. ஏய், உனக்கு திருப்பத்தூரா? அதான் திருப்பத்தூரா உனங்களுக்கு. நீ வாப்பா. என்கிட்ட யாரும் பொய் சொல்லிட்டு மட்டும் வர முடியாது. திருப்பத்தூர் எல்லைன்னு சொல்லிட்டோம்னா ஒரு 20 ஊர் பக்கத்தில் உள்ளவங்க பூரா வந்துடலாம். ஒரு ஜூரி ஸ்டேஷன், இப்போ நாங்குநேரி 8 ஸ்டேஷன் இருக்குது, அது வந்து நாங்குநேரி ஜூரி ஸ்டேஷன். ஓகே என்றா ஐயா? நல்லா அண்ணே, மனசு சிதறுது. காலைல வந்துட்டாங்கண்ணே. ஐயா நீங்கள் புளியரங்க வாங்க, இந்தாங்க. நீங்கள் வந்து விரதமாக இருந்து 3 வாரம் கழித்து என்னை பார்க்குவாங்க. என்ன, ஏன்னா உள்ளூர்காரங்க நான் சொல்கிறத வருத்தப்படக்கூடாது. போயிட்டாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. சுவாமியே பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. உன்னுடைய வீட்டில் ஒரு சுவர் ஒரு பக்கத்தில் பாதிப்பு இருக்குப்பா, புரியுதா? அடியிலிருந்து மேலே வர ஒரு கீறலும் ஒரு பாதிப்பு இருக்குது. ஒன்று. அதே மாதிரி இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மனவேதனையும் நிறைய பணங்கள் நஷ்டமும் இடத்த கைவிட்டு போகணுமோ அப்படிங்கிற நிலைமையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இதில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நடக்கு. அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி சீர்படுத்தி வாழ வைக்க முடியுமோ முடியாதோ? நம்ம இருக்கும்போதே நல்லாக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் திருப்தி இருக்குமே. அதனால் இந்த இடையூறை எப்படி நீக்கிறதுங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்க வந்திருக்கேன். உண்மை தானே? கால் வந்துட்டுவான். அதான் பாடினேன், பொன்னான வாழ்வே மண்ணாக்கி போமா துயரம் இதுதான். அது என்ன படம்? அந்த படம் டவுன் பஸ்ஸுன்னு ஒரு படம். பண்பாடு இல்லாமல் மண் மீதே பாடாகி நொந்தேனே, வீணான பாலாய் விரும்பாத பூவாய் இன்றென்னை வெறுத்தாரே, என் வாழ்வை கழித்தாரே. இதுதான் பாட்டு. அதை மாதிரி பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அழுகையும் கண்ணீருமாய் வந்து பிரிவும் பிரச்சனையுமாக தோன்றி மனவேதனைக்குரிய நிகழ்வை நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். அதை சீராகணும். வேறு என்ன செஞ்சு தந்தா நீ நல்லா இருப்ப? நடத்தி தாரேன். இந்த அப்படி அதையும் வெற்றியாக்கி தாரேன். பிரிவில்லாமல் நிம்மதியை சேர்த்து தாரேன். சந்தோஷமாரு. ஒரு மனசு இருக்குது, கள்ளத்தனமான ஒரு சின்ன உறவு இருக்குது, மாற்றிருந்தேன். போய்ட்டோம். கருப்பசாமிக்கு சரி. அப்புறம் அப்படியா அதே திருப்பத்தூர் எல்லை தொழிலையும் மனைவியும் பற்றி கேட்க வந்தவன். கால் வந்துட்டோடா. நீங்களாம் யாருப்பா? திருப்பத்தூரா? பொய்யா இருக்க. 1 2 3 4 5 வேலூர் எல்லையில் உள்ளவங்க இருக்குது. யார் நீங்கள் நிற்கிறவங்க யாரும் வேலூரில் இருக்கீங்களா? எல்லாருமே திருப்பத்தூரா? அப்படியா? திருப்பத்தூர் பக்கம் 1 2 3 4 5 6. அண்ணா வேலூர்னாக்கிற ஓடி அறியற. கால் வந்துட்டு வாப்பா. வேலூர் காற்றுல பூ வச்சுருக்கேன், கூப்பிடுறேன். இருக்கட்டும் நிற்கட்டும். கரெக்டு தான், நிற்கட்டும். வேலூர் அண்ணா உட்காருங்க. வாங்க.
வாடா தம்பி, வாடா 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 வாடா. என்னடா ஒன்று 2-3 பேர் தேடிட்டு அலைதாங்களே, என்னடா விஷயம்? ஆ ஆ தேடிட்டு இருக்காங்க. மூதேவி, நீ இப்போ மறைஞ்சு இங்கே வந்திருக்க. காதில் பூ வச்சுருக்கோம்ல, கால் வந்துட்டு வா. கூட இருக்காளா வெளியே இருக்காளா? போயிட்டாளா உன்னை விட்டு? நீ தப்பிச்ச, சந்தோஷம். கால் வந்துட்டு வாடா தம்பி. கெட்டிக்காரன்டா, கெட்டிக்காரன் கெட்டி. இது யார்? இப்போ கல்யாணம் முடிச்ச பொண்ணா? அப்போ அது அப்போ இவளுக்கு தெரியும். பரவாயில்லையே, உண்மையை சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கேன். என்னம்மா சந்தோஷம். கால் வந்துட்டு வாங்க என் பிள்ளைங்களா. இருதார யோகம் உள்ளவன் 2ஆம் தரமாக கல்யாணம் முடித்து வாழுவது மாதிரி உள்ள வாழ்க்கையை இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. என்ன, போன பிறவியில் மகாலட்சுமியுடைய மகளாக பிறந்தவன். நானே அவளை கழிச்சிட்டேன். நீ எதுக்குள்ள அவளை பற்றி பேசுத? 2 1 போல காலில் ஒன்று அங்கே பக்கத்தில். வரக்கூடிய சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே பல லட்சங்கள் உன் கையில் இருக்குண்டா. அது இவளுடைய யோகத்தால் தான் கிடைக்கும். இப்போ ஒன்று இவளை விட்டு பிரிக்கணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லி உன் குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை குழப்புறாங்க. உண்மையா? அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. என் மேலே பாரத்தை போட்டுட்டு வாழ்க்கையை நடத்து. செம்மையாக இருப்ப. சொந்த வீடும் தாரேன், நிறைந்த பணம் லட்சமும் தாரேன்டா. ஆமாம், தளர்ந்தவனை தழுவிக்கொள்வோம், வாழ்வாரை வாழ்த்தி கொள்வோம். என் பிள்ளைகளை என்றைக்கும் அடைக்கலத்தை ஒழுங்காக கொடுப்பேன். வெற்றி மாற கொடுறா. வேறு என்ன வேணும் சின்னம்மா? முட்டா பேருக்கு முழுப்புங்கடா. கருப்புசாமிக்கு கருப்புசாமி வளர்க்கலாமா? வேண்டாம். கிடாய் எங்கேயே வெட்ட வேண்டியிருக்கா? என் மேலே வெட்டலை. என் கிடாயை வெட்டிட்டு சண்டிக்கிட்ட வளருடா, பணம் தரேன். போடா கருப்புசாமிக்கு. போ மகளே, என் செல்லக்குட்டி. போய் உட்காருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, ஐஸ்வர்யமாக இருங்க, ஐஸ்வர்யமாக இருங்க, ஆனந்தமாக இருங்கடா. கருப்புசாமிக்கு. அப்படியா? இடத்துல வில்லங்க யாருக்குடா? வேலூர் எல்லை இடம் சம்பந்தமாக வில்லங்க இருக்காயா? பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்து யார்? வாப்பாங்க. கால் ஒன்று வரலாம். ஆடாதம். ஆனால் இன்னொருத்தரம் கால் வந்துட்டானே. என்ன என்ன ஏம்மா கால் வலிக்காக்கா? நீ அங்கே மருந்து இருக்கு, வாங்கிக்கா. 100 ரூபா தாக்கா ஒரு பாட்டில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கொஞ்ச நேரம் கண்ட முடி என்னையை மட்டும் சிந்திச்சுக்காப்பா. உன் உள்ளத்துக்குள்ளே நான் வந்துடுறேன். கால் வந்துட்டு வா மகனே. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. தர்மமே இருந்தாலும் கர்ணன் போய் சேர்ந்த இடம் வஞ்சகமான இடம். அதனால் அவன் செய்த தான தர்மத்துக்கு புகழ் இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. என்னப்பா? இல்லைங்க, தான தர்மத்துக்கு புகழ் இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அது மாதிரி நீ பெற்ற பிள்ளைங்கிற ஒரு பேர் இருக்குது, அந்த பிள்ளைக்கும் நிம்மதி இல்லை, அதனால் உனக்கும் நிம்மதி இல்லை. என்ன காரணம்? சேர்ந்த இடம் நல்ல இடம் இல்லை. சேர்ந்த இடம் நல்ல இடம் இல்லை. மாங்காயா போய் சேர்ந்த இடம் சரியில்லை, ரிட்டர்ன் பண்ணியா அப்படி சொல்லிடுவோம். பலாப்பழமா ரிட்டர்ன் பண்ணியான்னு சொல்லிடுவோம். ஆனால் இது மங்கையாச்சு, போனோட ரிட்டர்ன் பண்ணால் முழுசாக வருமா? வருமாயா? ஆனாலும் பரவாயில்ல, என் கண்குளிர என் பிள்ளை நல்லா இருக்கணும், அதுக்காக அங்கே போகிறது கஷ்டப்படாது இல்லை. இந்த உலகம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான உலகம். மறுமண சட்டம், திருமண சட்டம், 2ஆம் திருமணம், இவைகளெல்லாம் இன்றைக்கி நம்ம சட்டம் அமல் பண்ணி கொண்டு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் ஃபார் லைஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வந்துருச்சு. சுதந்திர இலாக்காவில் வாழலாம், 8 பேப்பரில் வாழ்க்கையை முடிச்சு போயிடலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாமே சட்டங்கள்லேருந்து எல்லாம் வந்துருச்சு. யாரும் அப்படி செஞ்சிடாதீங்க. ஏன்னா மனிதன் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும். நிலைமையை சொல்கிறேன். அப்படிங்கிற என் பிள்ளைக்கு தளர்வான வாழ்க்கை இருக்கையில் அதை திருத்தி கொண்டு வந்து நான் தெளிவாக வாழ வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன குற்றம் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா.
அவன் எவ்வளோ அருமையாக கேட்காம பார்த்தியா? அதுதான் பிள்ளை. ஆனால் அவன் கூட இருக்கிறவனை பார்த்தேன், முரட்டுத்தனமும் வில்லங்கமும் பிடிச்சவன். நீ வான்னு சொன்னால் உன்னையவே கழுத்தில் கத்தியை வைக்கிறதுக்கு தயாராக இருக்காவன். இந்த வில்லங்க இல்லாமல் அந்த பிள்ளை தானாகவே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வெளியில் வரணும். அப்படி வந்தால் தான் அந்த பிள்ளை சரி வரும் என்பது ஒன்று கேள்வி. வர வைக்கிறேன், பிடி, வெற்றி அடைந்து வா, நலமாக இருப்பாய். நலமாடி. திருநெல்வேலி சங்கீத மேகம். அண்ணா நீங்கள் திருநெல்வேலியா மெட்ராஸ் அண்ணே? அப்படியா? நிறைய பண நஷ்டம் மனவேதனைகளை பற்றி காட்டு வந்தது யார்? வாங்க, என்ன பண நஷ்டம்? கால் வந்துட்டாங்க. வாங்கம்மா, நில்லுங்கம்மா. வேணாம், குழந்தை இருக்காமா உங்களுக்கு? அவசரக்காரரே, நல்ல கால் வந்துட்டு வரோம். ஆம்பளை எப்படி மனசார நினைக்கா இருப்பார். வரதராஜ பெருமாள்னு ஒரு தெய்வம் வருது, என்னென்னு கேட்போம். வரலாம் ஐயா. நெல்லையில் எங்கே இருக்கீங்க? அப்படியா? வரதராஜ பெருமாள்னு ஒரு சாமி வரார. அப்படியா? அதான் பார்த்தேன். சங்கு சக்கரம் தரிசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட பெருமாள். உண்மையா? உலா வருகின்ற இடம் உங்களுடைய வீதி. உத்தமமே, கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. பணம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் நஷ்டமும் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே கிடக்கு. என்ன, உன் பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு என்ன வேணும்? தம்பி சீனை வாங்கிட்டு உன்னை எல்லாருமே ஏமாளி ஆகிட்டாங்க, சரியானா? ஒரு சிலர் உன்னை சொல்லுவாங்க, அவன் நெத்தியில் போட்டிருக்கிறது தான் அவன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. உண்மையா? ஆனால் நீ எம்பெருமான் கோவிந்தரை நினச்சி நீ போட்டிருக்க. ஆனால் உனக்கு தான் அவங்க அதை செஞ்சுருக்காங்க. நீ யாரையும் ஏமாத்தலை. உன் செயினையும் வாங்கி தரேன், உன் பணத்தையும் வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. கிருஷ்ணாபுரம் போனையாப்பா? கிருஷ்ணாபுரம். இந்த போன வாரம் போகணும்னு நினச்சி போகலையே நீ? நீ செஞ்சது தப்பு தானே? அடுத்து நாளைக்கு உடனே போய்ட்டு வா, போ. ஆமாம், நவ திருப்பதி போயிட்டேன். திருப்பதியில் பணிவிடை செய்யறதுக்கு யாரையோ முயற்சி பண்ணிய, அந்த முயற்சி உனக்கு நடக்கும், வெற்றி ஆயிடுவேன். கும்பிட்டு வா. கரெக்டாக நான் வீட்டம்மா ஒரு வாரம் கழித்து வரும்போது வந்துடுவாங்க, சரியா? பணத்தை வாங்கி தரேன், ஜெயினையும் வாங்கி தரேன், கேஸ் இல்லாமல் வாங்கி தரேன். அப்படி கிடச்சாச்சு. நல்லா இரு நாராயணா. ஓகே. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா 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 அப்படியா? தெய்வம். வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்க. யாருக்கு? என்ன அம்மன்பா இருக்கு? கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். இருக்கட்டும். நீங்காத பேரழகி பாப்பா. என்னப்பா வேணும்? என்ன தொழில் பாக்கிய? அப்படியா? கண்ண முடுங்கப்பா. அட்டென்ஷனில் ஸ்டேஜ் சரியா இல்லையே, ஸ்ட்ரென்த்தெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையே. ஆமாம், அட்டென்ஷனே சரியா இல்லை. என்ன, வேலைக்கு வந்தவங்க 2 பேரும் வரதுக்கு கூட மறுத்துக்கிட்டு இருக்கான். சம்பளம் கடன் வாங்கி தான் நிறைய ஓட்டியிருக்கிய, ஸ்கூலில் நடத்தி ஓட்டலையே. இதனால் இந்த ரெகக்னைசனை யாருக்காவது வித்துடலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது. விற்று தந்துடட்டுமா? அப்போ இதை நடத்தி தந்துடணும். கால் ஒன்று பரவாயில்ல. ரெனோவல் இந்த வருஷத்துக்குள்ளே ரெனோவல் பண்ணியாச்சாப்பா? பண்ணணும்லாடா, சீக்கிரமாக பண்ணுங்கள். நான் அதை வேறு மாதிரி கொண்டு வரேன், சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. யார் பேருக்கு இருக்குது ரெகக்னேஷன்? என் பேருக்கு இருக்குது. இந்த பிள்ளை பேர் என்ன பேர்? குட்டி பிள்ளை பேர் ஜெபகனி. 1 2 3 4 மாற்றலாமா ஐயா?
ஆஞ்சநேயர் வராரு, எங்கே இருக்காருப்பா? முதல்ல நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன், ரெகுலராக போவேன். இப்போ அதை நிப்பாட்டிட்டீங்க. சரி, உங்கள் ஸ்கூலுக்கு நான் ஸ்ட்ரென்த்தை வர வைக்கேன், ஜனவசியத்தை உருவாக்குதேன், உன் கடனை தீர்த்து தரேன். ஒரு வீடு சம்மந்தமான மன அழுத்தம் உன் உள்ளத்தில் இருக்குது, அதை என்ன செஞ்சு தரணும்? அது வித்து பணம் வாங்கிட்டா போய்ட்டு வா, அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆனந்தமாக என்னை வந்து பாரு. ஒரு தொழில் ஒன்று இது பண்ணுறேன். தொழில் இப்போதைக்கு வேண்டாண்டா தம்பி, கொஞ்சம் பொறுமையாரு, நான் ஜெயிச்சு தரேன். என்னை 3 முறை பார்க்கவா, நீ அசத்திடுவ போ. என்னம்மா நடக்குமா? வெற்றிகரமாக நடக்கும், தைரியமாக செயல்படும். கல்யாணத்துக்கும் வரல. அடுத்து பேசுவோம். இன்றைய உத்தரவு தான், பேக்க ஒழுங்காக எடுத்துக்காமா. கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி தந்ததில் குழப்பம் இருக்குது, அதை சரி பண்ணணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? காலம்னு சொல்லலாம். கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கும் வண்டு நீ அல்லவோ, உட்கார முடியாதாக்கா? எனக்கா சட்டப்படி கோர்ட்டுக்கு போனால் உங்கள் பக்கத்தில் குற்றம்னு வரும். அடுத்த கல்யாணத்துக்கு அவங்களால மந்திரத்தால் இடைஞ்சல் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், தடை இல்லாமல் நான் சரி பண்ணி தரணும். அவ்வளோதானே உங்கள் விஷயம். ஒன்று, அதே மாதிரி உங்களுக்கு இடுப்புக்கு கீழே வலி வேதனை உபாதை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமாங்கிற ஒரு சில குழப்பம் இருக்குது. ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, காப்பாற்றி தரேன். கால் நோட்டுவாங்க. தகரத்தை உடைக்காண்டா, ஏன்னா தகரம் நமக்கு வாங்கிறதுக்கு ரூபா இல்லை. ஏன்னா மதுரை போனதுக்கு இருந்துச்சாலும் விட்டு வைகாசிக்குள்ளே பையனுக்கு திருமணம் நடந்துடும், வெற்றியாக நடக்கும். யாராலும் இடைஞ்சலாமல் வெற்றிகரமாக நடத்தித்தரேன், ஜெயிச்சுக்கலாம். இந்தாம்மா பணம் கிடைக்கும், ஆரோக்கியத்தில் குறையில்லாமல் வச்சு தரேன், எந்த பங்கும் இல்லை. நல்லா ஐஸ்வர்யமாக நடத்துங்க. மூலக்கரைப்பட்டி, திருநெல்வேலி எல்லை மூலக்கரைப்பட்டி, கொட்டாம்பட்டி ரோட்டிலே இருங்க. தண்ணியெல்லாம் வயலுக்கு கிடைக்கத்தான் செய்யுது, ஆனால் விளைச்சல் நல்லா இல்லையே. பயிரில் மேனி ரொம்ப இல்லை. எதிர்பார்க்காம இப்படி ஒரு தளர்ச்சி நடந்து போச்சே, இதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே. விவசாயத்துறையில் நான் விவரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் தோற்று போயிட்டேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க. கால் ஒன்று வாப்பா. அண்ணாச்சி உட்காருங்க, நிற்காதீங்க, உங்களுக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு மறைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மிஷினரிஸை நான் விற்று தரணும். இப்போ ஃபைனலாக இப்போ விற்கணும்னா 35 லட்சத்துக்கு மேலே கேட்க மாட்டாங்க. சரி. ஆனால் அது 42 லட்சத்துக்கு சமானமான பொருள். அது அட்லீஸ்ட் ஒரு 39 ரூபானாவது விற்று தந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒருத்தன் அட்வான்ஸ் கொடுத்தவன் இன்னொரு இடத்துல அந்த மிஷினரியை வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் நமக்கு கொண்டு வந்து அட்வான்ஸை கொடுத்தான். எதிர்பார்க்காம அவர்கிட்ட வாங்கணும்னவன் நல்ல பதில் சொல்லலை. அதனால் இப்போ அந்த பிஸ்னஸ் நின்று போச்சு. அடுத்த மாதம் இன்னொருத்தன் வாரான், அவன் தலையில் வச்சு கட்டி ஏற்றி தந்துருந்தேன், 37 லட்சம்னு விற்று தரேன், கால் வந்துட்டுவான். அவன் அதை 40 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருவான். அதை வாங்குறவன் அதை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுவான். அப்படி உள்ளவங்கிட்ட தானே இதை கொடுக்கணும். அதானே உண்மை. சாமி கோல்மால் போடுதாருன்னு நீங்கள் நினைக்கலாம், தப்பு இல்லை. அது இந்தாப்பா, கண்ணை முடிக்காப்பா. இந்த விபூதி வயலில் தூவதுக்கு, இந்த கனி வீட்டில் வச்சு எண்ணெயை பூஜிக்கிறதுக்கு. பிஸ்னஸும் நடந்துடும், விவசாயமும் சிறப்பாக நடந்துடும், எந்த தளர்ச்சியும் வராது. மந்திர தந்திரம் ஒன்றும் இல்லை. வெற்றி அடைஞ்சு வா, இந்தா செல்வத்தை பெற்று ஆனந்தமாக என்னை பார்க்கவா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு பாளையங்கோட்டை 1-2 ராஜகோபால சாமி கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வரலாம்.